ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு subasnest. இன்னைக்கு பிடிக்கரண மசியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி இது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கிழங்கெல்லாம் நல்லா கழுவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே மஞ்சள்தூள், உப்பு, ஒரு கொட்டை அளவுக்கு புளி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி கிழங்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிழங்காக இருக்கிறனால நான் முழுசாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா 1-2 கட் பண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. குக்கரில் நம்ம சேர்த்து வேக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு விசில் போதும். ஒரு விசில்லே நல்லா வெந்துடும். இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம தோலை உரிச்சிட்டு பார்க்கலாம். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இந்த கிழங்குல மசியல் மட்டும் இல்லைங்க, புளிக்குழம்பு கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பையும் இதே மாதிரி வேக வச்சுட்டு நீங்கள் புளிக்குழம்பு எப்போதும் செய்கிறோம் இல்லையா, காய் சேர்த்து அதுக்கு பதிலாக இந்த கிழங்கு சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு கையாலே மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப நைஸாக மசியணும்னு தேவையில்ல. கொஞ்சம் 1-2 இருந்ததுனாலே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லா கிழங்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்து வச்சாச்சு. அது கூடவே சின்ன வெங்காயம் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கும். எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுக்கிறீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு நம்ம சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய காரம் வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஏற்கனவே நம்ம வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ கிழங்கு சேர்த்துட்டு நம்ம ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஏன்னா திக்காக இருக்குது இல்லையா, அதனால ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது, குழ குழன்னு இருக்கும். இப்போ உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் அதை கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுறலாம். இது பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு, காரக்குழம்பு, வத்தக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக ரசத்துக்கு இந்த மசியல் அவ்வளோ ஒரு நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கிழங்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்மளோட பிடிக்கரண மசியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை நீங்கள் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சாதத்தில் வெறுமனையாக போட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி போட்டு சாப்பிட்லாம். இப்போ அதை இறக்கிட்டு நம்ம இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுறலாம். ஒரு டேஸ்ட்டுக்காக தான். புளி சேர்த்து வேக வச்சுருந்தாலும் நம்மளுக்கு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வேணும் அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மசியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.